திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவுல கிராமத்து ஆன்மாவையும், மண் வாசனையையும் கேமரா வழியா இந்த உலகத்துக்கு காட்டுனவர் தான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அவர்கள் நம்ம விட்டு மறைஞ்சிருந்தாலும், இன்னும் அவரோட படைப்புகள் ஆண்டுகள் கடந்தும், காலங்கள் கடந்தும் நின்னு பேசுங்கிற அளவுக்கு அருமையான படைப்புகளையும், கருத்துக்களையும் இந்த சமுதாயத்துக்கு பாரதிராஜா சார் குடுத்துட்டு போயிருக்காரு. சமீபத்தில விஜய் டிவில "நீயா நானா" அப்படிங்கிற ஷோல பாரதிராஜா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமா, பாரதி ராஜா தமிழ் சினிமாவின் அரசன் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல ஒரு கலந்துரையாடல் ஒண்ணு நடத்துனாங்க. பொதுவா நீயா நானானாலே விவாதம். நீயா நானா அந்த பேர்லயே தெரியுது. உங்க கருத்து பெருசா, என் கருத்து பெருசா அப்படின்னு அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி தான். அதுல ஃபுல்லாவே வாதம், எதிர்வாதம், கோபிநாத்தோட நக்கல், சில சமயங்கள்ல கோபிநாத் சொல்ற விஷயங்களே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த மாரி இருந்துட்டு இருந்த ஒரு ஷோல, இந்த ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது ஒரு விவாதமோ, நீயா நானான்னு அடிச்சுக்கிற ஒரு கன்டென்ட்டோ இல்ல. அங்க வந்திருந்தவங்க எல்லாமே பாரதி ராஜாவோட படங்கள ரசிச்சவங்க. பாரதி ராஜாவோட ஒர்க்கோட ஃபேன்ஸ். அண்ட் இளவரசு சாருமே வந்திருந்தாரு. அவங்க எல்லாருமே நாங்க பாரதி ராஜாவ எப்படியெல்லாம் நடிச்சிருக்கோம்? எந்த திரைப்படம் எங்களை அதிகம் கவர்ந்தது? அந்த படத்துல அந்த சீன சொல்லி இது எப்படி வந்திருக்கு? இதுல என்ன ஒர்க் இருக்கு? இத நான் எப்படி ரசிச்சேன்? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது என்ன? அண்ட் இந்த மாரி மத்த டைரக்டர்ஸ் வைக்க யோசிக்கிற விஷயங்கள் எல்லாம் பாரதி ராஜா வச்சிருக்காரு அப்படின்னு அவங்கவங்க பார்வையில இருந்து பாரதி ராஜாவையும், பாரதி ராஜாவோட படைப்புகளையும் ரசிச்ச விஷயங்கள சொல்லிட்டு இருந்தாங்க. செட்ல பாரதி ராஜா எப்படி இருப்பாரு? கோவப்பட்டாலும் பேக் ஸ்டேஜ்ல அதே கலைஞனுக்கு ஒரு பிரச்சனைனா ஓடி வந்து நிக்கிறவரு பாரதி ராஜா தான். அவர் அறிமுகப்படுத்தின ஹீரோயின்ஸ் வந்து நீண்ட நாள் தமிழ் சினிமாவுல நிலைச்சிருந்தவங்க. நெறைய நல்ல நடிகைகள தமிழ் திரையுலகுக்கு அறிமுகப்படுத்தின பெருமை பாரதி ராஜாவையே சேரும். இந்த மாரி அவர பத்தி சொல்லிட்டே போறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கிற பட்சத்துல, நீயா நானால நடந்த இந்த ஷோல ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க ரொம்ப எமோஷனலா அண்ட் பாரதி ராஜாவோட படைப்புகளுக்கு மரியாதை குடுக்குற ஒரு விதமாவும், ரொம்ப முழுக்க முழுக்க ஒரு ட்ரிபியூட் ஷோ. பாரதி ராஜா அவர்களுக்கு விஜய் டிவி சார்பா குடுக்கப்பட்ட ஒரு ட்ரிபியூட் ஷோவாவே அது இருந்துச்சு. அண்ட் நீயா நானாவ பொறுத்தவரைக்கும், அடிக்கடி அதுல வர்ற விஷயங்கள் சர்ச்சைக்குள்ளாகும். ஆனா, ஒரு சில எபிசோட்ஸ் மட்டும் மக்கள் மனசுல ஒரு பசுமையான நினைவு மாரி பதியும். ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜாவுக்கு ஒரு எபிசோட் ஒண்ணு பண்ணாங்க. அந்த எபிசோடுமே இதே மாதிரி இளையராஜாவுக்கு ஒரு ட்ரிபியூட் குடுக்குற மாரி இருந்துச்சு. இளையராஜாவுக்கு மரியாதை செலுத்துற விதமா. பட் இது பாரதி ராஜா அவர்கள் மறைந்த பிறகு அவரோட படைப்புகளை இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வரணும். இப்ப இருக்கிற யங் ஜெனரேஷனுக்கு அவரோட ஃபில்மோகிராஃபி பத்தியும், அவர் இந்த சமுதாயத்துக்கு திரைப்படங்கள் மூலமா சொன்ன கருத்துக்கள பத்தியும் சொல்லணுங்கிற இதுக்காக பண்ணப்பட்ட ஒரு ட்ரிபியூட் நிகழ்வு தான் இது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இப்படி போயிட்டு இருக்கும்போது, நடிகர் இளவரசு அவர்கள் இதுல கலந்துக்கிட்டாரு. ஸோ இவ்ளோ ஸ்மூத்தா ரொம்ப எமோஷனலா போயிட்டு இருந்த ஒரு நிகழ்ச்சியில, கோபிநாத் அவர்கள் ஒரு விஷயத்த கேட்கிறாரு. அது என்னன்னா, இப்ப இருக்கிற இளைஞர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பாரதி ராஜாவோட படங்கள் என்னென்ன அப்படி கேட்கும்போது, எல்லாருமே 16 வயது நிலைன்னு சொல்றாங்க. சில பேர் முதல் மரியாதை சொல்றாங்க. இப்படி எல்லாரும் கமர்ஷியலா ஹிட் குடுத்த படங்கள சொல்லிட்டு இருக்கும்போது, இளவரசு அவர்கள் 2 படங்கள சொல்றாரு. ஒண்ணு நிழல்கள்ங்கிற ஒரு படத்த சொல்றாரு. இன்னொன்னு எண்ணுயிர் தோழன் அப்படிங்கிற இந்த 2 படமும் தான் இப்ப இருக்கிற இளைஞர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான பார்க்க வேண்டிய படம் அப்படின்னு இளவரசு அவர்கள் சொல்றாங்க. இன்னொன்னு நிழல்கள் படத்துல இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும், அதாவது இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட்னே சொல்லலாம். யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த இளவரசு அவர்கள் இந்த நிகழ்ச்சியில உடைச்சிருக்காரு. அது என்னன்னா, நிழல்கள் படத்துக்கு அடிப்படை திரைக்கதை எழுதினது நம்ம மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சாரோட பொலிட்டிக்கல் சட்டையர் அவர் படங்கள்ல பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கே நமக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்படி சட்டையரிக்கலா, இன்டைரக்ட்டா அட்டாக் பண்ண வேண்டியவங்கள பக்காவா அட்டாக் பண்ணிட்டு போயிருவாரு. அந்த விதத்துல இந்த படத்தோட அடிப்படையுமே ஒரு ஒரு அரசியல் பரபரப்போட, இளைஞர்கள் பத்தியும், யுத்தம் பத்தியும், அதுக்கு நடுவுல வர்ற பிரச்சனைகள பத்தியுமே ரொம்ப ஒரு விறுவிறுப்பான அரசியல் பார்வையில எழுதப்பட்ட ஒரு திரைப்படம் தான் நிழல்கள். ஆனா, அதுக்கப்புறம் சில மாற்றங்கள் திரைக்கதையில சில மாற்றங்கள் செய்யப்பட்டு, ஒரு இளைஞன், அவனோட காதல், அவன் வேலை இல்லாம படுற கஷ்டங்கள், இந்த மாரி திரைக்கதைய மாத்தி கிட்டத்தட்ட ஒரு வேலை இல்லாத இளைஞனோட கதையா எடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசியத்தையுமே நீயா நானால தான் இளவரசு அவர்கள் உடைக்கிறாரு. அவர் சஜெஸ்ட் பண்ண இன்னொரு படம் எண்ணுயிர் தோழன். எண்ணுயிர் தோழன் படத்த பத்தி பேசும்போது இளவரசு அவர்கள் என்ன சொல்றாருன்னா, எந்த விதமான தத்துவமும் இல்லாமல், அடிப்படை இல்லாமல், கருத்தியல் இல்லாமல் இருக்கும் அரசியல் நீண்ட காலம் வெற்றி பெறாது. கண்மூடித்தனமான விசுவாசம் வேலைக்காகாது. உங்களுடைய விசுவாசத்தை கொண்டு மற்றவர்கள் வெற்றியை பெறலாம். ஆனால் இது சமூகத்திற்கு நல்லது ஆகாது. இந்த கருத்தை மிகவும் வலுவாக சொன்ன படம் தான் எண்ணுயிர் தோழன். அது எல்லா காலத்திற்கும் பொருந்தும். நிழல்கள் படத்த பத்தி அவர் குடுத்த எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கோ, அத விட இந்த எண்ணுயிர் தோழன் படத்த பத்தின விஷயத்த சொல்லி முடிச்சுட்டு, கடைசியா சொன்ன அந்த வாசகம் இருக்குல்ல, இது எல்லா காலத்திற்கும் பொருந்தும்னு.
அது எல்லா காலத்திற்கும் பொருந்துமான்னு தெரியல. ஆனா இப்போ இந்த 2026ல மாறி இருக்கிற தமிழ்நாட்டோட அரசியல் சூழ்நிலைக்கு ரொம்ப நல்லாவே பொருந்தும்னு கண்மூடித்தனமா தெரியுது. அண்ட் இந்த எண்ணுயிர் தோழன் படத்த பத்தி அவர் பேசின விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியால விவாத பொருளும் ஆயிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, கொள்கை இல்லாம, ஒரு அடிப்படை தத்துவம் இல்லாம, அரசியல பத்தின எந்த அடிப்படை புரிதலும் இல்லாம ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா, அதாவது நீங்க தலைவன நம்பி போகாதீங்க. கொள்கைய பாருங்க. ஒரு கட்சியோட தலைவரா யார் இருக்காங்கிறது முக்கியம் இல்ல. அந்த கட்சிக்குன்னு என்ன கொள்கை இருக்கு? அவங்க ஸ்டேபிளா ஒரே கொள்கையில அவங்களால இருக்க முடியுதா? அத பாருங்கன்றாரு. அவர் இது 2 விதமா சொல்லலாம். இப்ப சோசியல் மீடியா இல்ல சினி ஃபீல்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு சினிமா நடிகர் அப்படிங்கிறதுக்காக அவர் பின்னாடி ஓடுற ஒரு கூட்டம் இருக்கு. அதே கூட்டத்த முடிஞ்ச வரைக்கும் ஓட்டா மாத்தணும்னு தனக்காக இருக்கிற ரசிகர் மன்றங்கள அப்படியே மாவட்ட வாரியா அரசியல் கட்சியா கன்வெர்ட் பண்ணி, அது மூலமா ஓட்டு வாங்கி எந்த கொள்கையும், எந்த அடிப்படை புரிதலும், அடிப்படை சித்தாந்தமும் இல்லாம ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சா, அவருக்கு ஓட்டு போட்டு அவருக்கு மாநிலத்த தூக்கி குடுக்குற அளவுக்கு கொள்கை புரிதல் இல்லாம இருக்காதீங்கன்னு சொல்றாரு. அவர் டைரக்ட்டா அந்த மேடையில பேசும்போது எந்த நடிகரையோ யாரையுமே குறிப்பிட்டு பேசல. ஏன்னா இங்க நெறைய நடிகர்கள் அரசியலுக்கு வந்திருக்காங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்ட ஆண்டுட்டு இருக்க முதலமைச்சரு 4வது ஆளா திரைத்துறையில இருந்து வந்து தமிழ்நாட்ட ஆள்றவரு. சோ எந்த நடிகர் யாரு என்னன்னு குறிப்பிடாம இளைஞர்களுக்கு அட்வைஸ் பண்றாரு. ஏன்னா ஜென்சி கிட்ஸ் ஏன்னா அந்த கட்சியோட தலைவரே சொல்லியிருக்காரு, ஜென்சி ஓட்டர்ஸ் தான் எங்களுக்கு அதிகம். சோ நீங்க அரசியல ஒரு மனுஷனா, ஒரு மனுஷனோட திரை பிம்பமா மட்டும் பார்க்காம, அவரோட கொள்கை என்ன? அவர் கட்சியோட கோட்பாடு என்ன? இதுவரைக்கும் இருந்த தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து அவர் என்ன விதமான மாற்றத்தை இந்த தமிழ்நாட்டு அரசியலுக்கு குடுக்க போறாரு? அப்படிங்கிறத பாருங்கன்னு ஜென்சி கிட்ஸ்க்கு ஒரு மறைமுக அட்வைஸே குடுத்திருக்காரு. அண்ட் இந்த 2 படத்தையும் தான் பார்க்க சொல்லி அவர் சஜெஸ்ட் பண்ணியிருக்காரு. உண்மைதான். பாரதி ராஜாவோட படங்கள் வெறும் பொழுதுபோக்கா மட்டுமே இருந்ததில்ல. ஒரு நல்ல சமுதாய கருத்தோட இருந்திருக்கு. ஏன்னா இங்க எல்லாருமே மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிறது, காதல் பண்றது அப்படிங்கிற விஷயங்கள பேச தயங்கிட்டு இருந்த அந்த நேரத்துல அலைகள் ஓய்வதில்லைன்னு ஒரு படத்தை எடுத்து 2 மதத்துல உள்ளவங்களோட காதலை பத்தியும், அந்த காதல் சேர்றத பத்தியும் அழகான ஒரு படமா எடுத்து குடுத்தவரு. வேதம் புதிது படத்துலயுமே பாலுங்கிறது நீங்க உங்க பேரு, தேவருங்கிறது நீங்க படிச்சு வாங்கின பட்டமான அந்த பேருக்கு பின்னாடி ஜாதிய சேர்க்கிற அந்த முறையை சாடினவரு. முதல் மரியாதை படத்திலயுமே அந்த அவருக்கும் அந்த பெண்ணுக்கும் இருக்கிற காதலை காட்டும்போது ஜாதி தான் இதுக்கு பெரிய பிரச்சனை. ஏன்னா ராதா ஊருக்கு வெளியே இருக்கிற தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த ஒரு பொண்ணா இருப்பாங்க. இவரு ஊருக்குள்ள முதல் மரியாதை வாங்குற ஒரு உயர்ந்த ஜாதியை சேர்ந்த ஒருத்தரா இருப்பாரு. சோ அவங்களுக்குள்ள இருக்கிற காதலையும், அந்த ஊர்ல இருக்கிற ஜாதி பிரச்சனைகளையும் அவ்வளோ இயல்பா தமிழ் சினிமாவுக்கு எடுத்து காட்டினவர் தான் பாரதி ராஜா. அவர் இந்த மண்ணை விட்டு போனாலும் அவரோட படைப்புகளும், அவர் சொல்லிட்டு போன கருத்துக்களும் எப்பவுமே மக்கள் மனசுல இருந்துட்டே இருக்கும். பாரதி ராஜாவுக்கு ட்ரிபியூட் பண்ண விஜய் டிவி இந்த ஷோவை பண்ணது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அண்ட் அதே ஷோல உட்கார்ந்து இப்ப இருக்கிற ஜென்சி கிட்ஸ்க்கு வளவலான்னு பேசி அரசியல் கிளாஸ் எடுக்காம டைரக்டா ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிட்டாரு இளவரசு அவர்கள். இதுவுமே இப்போதைக்கு ரொம்ப விவாதிக்கப்பட வேண்டிய, கவனிக்கப்பட வேண்டிய, ஜென்சி கிட்ஸ் புரிஞ்சு திருந்த வேண்டிய ஒரு விஷயம். நீங்க அந்த எபிசோட பார்த்திருந்தீங்கன்னா, அந்த எபிசோட் பற்றின உங்கள கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். நன்றி.